200-300 ஆண்டுகளுக்கு முன்பாக கிட்டத்தட்ட 1923 தீர்ப்புக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி அடக்கம் செய்யப்பட்ட சமாதிகளை சுட்டிக்காட்டி ஏதோ இன்று இஸ்லாமியர்கள் புதிதாக அங்கு ஆட்களை புதைப்பது போல ஒரு பொய் செய்தியை, அவதூறை, திட்டமிட்ட வதந்தியை, கலவரத்தை உருவாக்கும் நோக்கத்தோடு அங்க நின்று பேசுறாரு. இங்க பாருங்க, புதைக்கிறாங்க, புதைச்சிட்டு இதை ஆக்கிரமிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. தர்கா பகுதிக்கு சொந்தமான இடத்துல இருக்கிற மரத்துல அவங்க தர்கா கொடியை கட்டுகிற போது இது பாகிஸ்தான் கொடிய ஸ்தல விருட்ச மரத்துல கட்டுறாங்க, பொய்யை, வதந்தியை பரப்புகிறார்கள். குறிப்பாக இரு பிரிவு மக்களிடையே மோதலை உண்டாக்க வேண்டும், வெறுப்பை விதைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் திட்டமிட்டு சந்தனக்கூடு நடக்கும் வரை தினமும் ஒரு நாள் கஸ்தூரி, ஒரு நாள் காடேஸ்வர சுப்பிரமணியம், ஒரு நாள் ராம ரவிக்குமார், ஒரு நாள் அர்ஜுன் சம்பத் என்று தினந்தோறும் ஒவ்வொருத்தராக வந்து ஒரு மத கலவரத்துக்கான விதையை, வெறுப்பை மதுரையிலே விதைத்து கொண்டு இருக்கிறார்கள்.